மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்திற்கு நாளொன்றுக்கு 2700 கன அடி தண்ணீர் திறக்க பரிந்துரை. நிலுவையில் உள்ள தண்ணீரை திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு உத்தரவு. தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. 3 நாட்கள் மழை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை இந்திரா நகர் சந்திப்பில் கட்டப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலம் திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திமுக கூட்டணியில் எந்த இடையூறும் இல்லை. திமுக மதிமுக பயணம் தொடரும் என வைகோ பேட்டி. மதுரை கள்ளழகர் கோயில் குடமுழுக்கு விழா கோலாகலம். 12 ஆண்டுகளுக்கு பின் நடைபெற்ற விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தமிழகத்திற்கு நாள் ஒன்றுக்கு 2700 கன அடி தண்ணீர் திறக்க காவிரி ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்துள்ளது. காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி காவிரி ஒழுங்காற்று குழு கூடி தமிழ்நாட்டுக்கு நவம்பர் 23ஆம் தேதி வரை வினாடிக்கு 2600 கன அடி தண்ணீர் திறக்க கர்நாடகத்தை வலியுறுத்தியது. இதற்கு கர்நாடக மாநிலம் நீர்த்தர மறுப்பு தெரிவித்த நிலையில் காவிரி மேலாண்மை ஆணையம் கடந்த 3ஆம் தேதி அவசரமாக கூடி ஒழுங்காற்று குழுவின் பரிந்துரையை செயல்படுத்த கர்நாடகத்துக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் டெல்லியில் நேற்று காவிரி ஒழுங்காற்று குழுவின் 90வது கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் காணொலி மூலம் தமிழகம், கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநிலங்களைச் சேர்ந்த நீர்வளத்துறை அதிகாரிகள், ஒழுங்காற்று குழு உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அப்போது நிலுவையில் உள்ள தண்ணீரை திறந்துவிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாட்டுக்கு நாள் ஒன்றுக்கு 2700 கன அடி தண்ணீர் திறக்கவும், நவம்பர், டிசம்பர் மாதங்களில் நிலுவையில் உள்ள தண்ணீரை திறந்து விடவும் கர்நாடக அரசுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு பரிந்துரை செய்தது. தமிழ்நாட்டில் 3 நாட்கள் மழை தொடரும் என்று வானிலை மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கேரள பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரியில் நேற்று முதல் 3 நாட்களுக்கு அநேக இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், தமிழகத்தின் 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது. அதன்படி அடுத்த 24 மணி நேரத்திற்கு நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரள கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் 26ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை நேற்று காலை வரை இயல்பை விட 10% குறைவாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். சென்னை ஓஎம்ஆரில் அடிக்கடி ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் மத்திய கைலாஷ், இந்திரா நகர் சந்திப்பு, துரைப்பாக்கம், சோழிங்கநல்லூர் ஆகிய பகுதிகளில் மேம்பாலம் அமைக்கும் பணிகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. மத்திய கைலாஷ் பகுதியில் எல் வடிவத்திலும், ஓஎம்ஆர் இந்திரா நகர் சந்திப்பு, டைடல் பார்க் பகுதியில் யூ வடிவத்திலும் மேம்பாலங்கள் அமைக்கும் பணி நடைபெற்றது. இந்நிலையில் 20 கோடி மதிப்பீட்டில் இந்திரா நகர் சந்திப்பில் அமைக்கப்பட்டுள்ள யூ வடிவ மேம்பாலத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று காணொலி வாயிலாக திறந்து வைத்தார். பாலத்தின் இருபுறமும் அணுகுசாலை அமைக்கப்பட்டுள்ளதால் ஓஎம்ஆர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மதிமுக பயணம் தொடரும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, திமுக தலைமையிலான கூட்டணியில் எந்த இடையூறும் இல்லை என தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு பின் மதுரை கள்ளழகர் கோவில் குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. மதுரை அருகே அழகர் கோவிலில் பிரசித்தி பெற்ற கள்ளழகர் கோவிலில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு கும்பாபிஷேக பெருவிழாவை நடத்த முடிவு செய்யப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்றன.
2 கோடியில் ராஜகோபுர திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் 2வது நாளாக 40 பட்டர்கள் கொண்ட குழுவினர் ஒரே நேரத்தில் 8 யாக குண்டங்களில் வேத மந்திரங்களுடன் யாக பூஜைகள் நடத்தினர். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக கும்பாபிஷேகம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து தீர்த்த கலசங்கள் எடுத்துச் செல்லப்பட்டு ராஜகோபுர கும்பங்களில் புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து 15 இடங்களில் சுழல் கருவி மூலம் பக்தர்கள் மீது புனித தீர்த்தம் தெளிக்கப்பட்டது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோஷம் எழுப்பி கோபுர தரிசனம் செய்தனர். ராஜஸ்தானில் உள்ள மக்கள் காங்கிரஸை சகித்துக் கொள்ள தயாராக இல்லை என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ராஜஸ்தானில் சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதனை முன்னிட்டு ஆளும் காங்கிரஸ், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன. தியோகார் நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய பிரதமர் மோடி பாஜகவின் சக்தியை பற்றி அறியாமல் பலர் உள்ளதாக தெரிவித்தார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் ராஜஸ்தானில் நடந்த குற்றச்சம்பவங்கள் குறித்து செய்தித்தாள்களில் முழு பக்க விளம்பரங்களை வெளியிடுவதாக பாஜகவை கடுமையாக சாடினார். மக்களை தவறாக வழிநடத்தி சதி திட்டங்களை தீட்டி தேர்தலில் வெற்றி பெற பாஜக விரும்புவதாகவும் அவர் தெரிவித்தார். இதற்கிடையே பிரதமர் மோடியை பிட்பாக்கெட் ஆசாமிகளுடன் ஒப்பிட்டு ராகுல் காந்தி பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக விளக்கம் அளிக்க ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. தனது பேச்சுக்கு ராகுல் காந்தி வரும் 25ஆம் தேதிக்குள் விளக்கம் தர வேண்டும் என இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக முன்னாள் ஆளுநர் பாத்திமா பிவி மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழக முன்னாள் ஆளுநரும் உச்சநீதிமன்ற முதல் பெண் நீதிபதியுமான பாத்திமா பிவி காலமானார். முதுமை சார்ந்த உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் கொல்லத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது மறைவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் பல உயர் பொறுப்புகளில் பணியாற்றியுள்ள பாத்திமா பிவி மறைவு ஏற்க முடியாத பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் நீதியரசர் பாத்திமா பிவி அவர்களை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் என பதிவிட்டுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் புதிய கட்டிடம் திறப்பு விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டு கட்டிடங்களை திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் டெங்கு காய்ச்சல் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் டெங்கு காய்ச்சல் பரவலை தடுக்கவே தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். என்கின்ற அந்த வைரஸ் காய்ச்சல், டெங்கு, மலேரியா, இது எல்லாமே டெங்கு, மலேரியா, டயரியா இது எல்லாமே மழை காலத்தில் வருது. டெங்குவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. இதுக்கு தான் இப்போ வாரத்துக்கு 1000 முகாம்கள் என்று ஆரம்பித்து கடந்த 4 வாரங்களாக முகாம்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னமும் டிசம்பர் 30 வரைக்கும் இந்த முகாம்களை நடத்தியிருக்கோம். அதனால் இப்போ ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுற முகாம்களில் 1000 என்று அறிவிக்கப்பட்டு 2000த்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கடந்த 4 வாரங்களில் மட்டும் 8500 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு வாரமும் 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் இதன் மூலம் பயன்பெறுகிறார்கள். ஒரு 400லிருந்து 500 பேர் வரைக்கும் இந்த பாதிப்புக்குள்ளானவர்கள், அதாவது காய்ச்சல் உள்ளவர்கள், தொண்டை வலி உள்ளவர்கள், இருமல் உள்ளவர்கள், சளி தொல்லை உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு மேல் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. எந்த காலத்திலும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு இல்லை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் வரை அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இல்லை என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமியோடு சேர்ந்து பயணிப்பதில் அமமுகவில் உள்ள யாருக்கும் விருப்பம் இல்லை என தெரிவித்த டிடிவி தினகரன் துரோகம் மற்றும் ஏமாற்று வேலை செய்வதுதான் எடப்பாடி பழனிசாமியின் அரசியல் நடைமுறை என விமர்சித்தார். பழனிசாமி பத்தி உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே உள்ஒதுக்கீடு 10.5% சொல்லி வண்டிய மக்களை ஏமாத்தினாரு. இப்பொழுது சிறுபான்மை மக்களை ஏமாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார். ஏதாவது தேர்தல் வரும்பொழுது மக்களை, ஏன்னா அவர் எப்பயுமே துரோகமும் ஏமாற்று வேலையும் தான் பழனிசாமியோடைய அரசியல் நடைமுறை. அதான் அது மாதிரி இப்ப சிறுபான்மை மக்களை ஏமாற்றலாம்னு நினைக்கிறாரு. வண்டிய மக்களை எப்படி ஏமாற்ற முடியவில்லையோ அதுபோல சிறுபான்மை மக்களையும் அவரால் ஏமாற்ற முடியாது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் விண்ணப்பங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு 10 நாட்களுக்குள் குறுஞ்செய்தி அனுப்பப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் மேல்முறையீடு செய்தவர்களின் மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் பரிசீலிக்கும் பணி இறுதி கட்டத்தை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேல்முறையீட்டு விண்ணப்பங்கள் முழுமையாக பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவர்களுக்கு விண்ணப்பத்தின் நிலை குறித்து 10 நாட்களுக்குள் குறுஞ்செய்தி மூலம் உரிய தகவல் அனுப்பப்படும் என அரசு அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இந்திய மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை கடந்த 18ஆம் தேதி கைது செய்தது. இதனையடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வரும் விவகாரம் தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருந்தார். இலங்கை அரசின் கைது நடவடிக்கை மீனவர்கள் மத்தியில் அதிக மன அழுத்தத்தை உருவாக்கி வருவதாக வேதனை தெரிவித்த முதலமைச்சர் இலங்கை அரசின் இந்த போக்கு தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியிருந்தார். இந்நிலையில் இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட தமிழகத்தின் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த 15 மீனவர்கள் நேற்று காலை சென்னை விமான நிலையம் வந்தடைந்தனர். தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே கல்லூரி வாகனம் ஒன்று மரத்தில் மோதி ஏற்பட்ட விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே உள்ள தனியார் கல்லூரியின் பேருந்து ஒன்று மாணவர்களை ஏற்றிக்கொண்டு கல்லூரிக்கு சென்று கொண்டிருந்தது. அப்போது தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே எதிர்பாராத விதமாக மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்களை அப்பகுதி மக்கள் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நிலை சீராக உள்ளதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து உடல் செயல்பாடுகள் சீராக உள்ளதால் இன்னும் சில நாட்கள் கண்காணிப்புக்கு பிறகு அவர் வீடு திரும்புவார் என தெரிவித்துள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் அட்சுவா டிரஸ்ட் சார்பில் பேரிடர் பொறுப்பு மற்றும் இடர்குறைப்பு திட்டத்தின்படி பேரிடர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பழவேற்காடு ஏரியில் விழுந்தவர்களை எவ்வாறு காப்பாற்றுவது என்பது குறித்த பயிற்சி விளக்க ஒத்திகையை அட்சுவா பேரிடர் மீட்பு குழுவினர் செய்து காட்டிய விதம் அனைவரும் பாராட்டுவதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியில் பழவேற்காடு மீன்வளத்துறை ஆய்வாளர் பாரதி ராஜா, திருப்பாலைவனம் காவல்துறை தலைமை காவலர் தனபால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செங்கம், தண்டாரம்பட்டு, கீழ்பெல்நாத்தூர், கலசப்பாக்கம், போலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் ஏரி, குளம், கிணறுகளில் நீர்மட்டம் உயரும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே குமாரபுரத்தில் உள்ள அரசு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் மழையின் காரணமாக பள்ளி சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது. இதையடுத்து பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளை பாதுகாப்பு இல்லாத இடத்திற்கு அனுப்ப மாட்டோம் என்றும் தங்கள் பகுதிக்கு பள்ளி கட்டிடம் அமைத்து தர வலியுறுத்தியும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்ப மறுப்பு தெரிவித்து வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே மொடச்சூர் பகுதியில் பெய்த கனமழையால் நகராட்சிக்குட்பட்ட மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மழை வெள்ளம் குளம் போன்று தேங்கியுள்ளது. இதனால் பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கு சிரமம் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பள்ளி வளாகம் முழுவதும் கழிவுநீர் தேங்கி காணப்படுவதால் கொசு உற்பத்தியாகி நோய் தொற்று ஏற்படும் முன் நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டி அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நெல்லிக்குப்பம் பகுதி குழு கூட்டம் தோழர் ஆர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்றது. இதில் நெல்லிக்குப்பம் ஸ்டேட் பேங்க் முதல் காவல் நிலையம் வரை ஒரு வழி பாதையாக உள்ள சாலையை விரிவாக்கம் செய்ய வலியுறுத்தி வருகின்ற டிசம்பர் 8ஆம் தேதி நெடுஞ்சாலைத்துறை மாவட்ட வருவாய் அலுவலர் அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே வெள்ளனூர் கிராமத்தில் அமைந்துள்ள அழகு நாச்சியம்மன் திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலையில் விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், தனபூஜை, நவக்கிரக ஹோமம் உள்ளிட்ட பூஜைகள் நடைபெற்று புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள வெள்ளாளப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் வாடிக்கையாளரின் சேமிப்பு கணக்கு பணத்தை முறைகேடாக எடுத்து மீண்டும் கணக்கில் செலுத்தியதாக பாதிக்கப்பட்ட பெண் குற்றம் சாட்டியுள்ளார். பணம் இல்லை, இப்போ 50,000 தரேன், நான் 2 நாள் கழிச்சு வாங்கிக்கோ 50,000 அப்படின்னாங்க.
சரிண்ணா 50,000 வாங்கிட்டு நான் வந்துட்டேங்க. வந்ததுக்கும் பிறகு மறுபடியும் அந்த பணம் வந்து எனக்கு தேவைப்படலைங்க. அதனால சரி அங்கேயும் இருக்கட்டு அப்படின்னு கல்யாணமெல்லாம் முடிஞ்சுங்க. மறுபடியும் ஒரு 40,000 கொண்டு போட்டேங்க. 40,000 கொண்டு போடுற போது போட்டு வந்துட்டுங்க 7 மாதம் ஆச்சு. 7 மாதம் கழிச்சு நான் அந்த சொசைட்டிக்கு போகவே இல்லைங்க. போகாமல் இருந்து திங்கக்கிழமை மணிக்கு வந்து 6 மணிக்கு கேட்டாங்க கையெழுத்து. எதுக்குன்னு நான் கேட்டேங்க. இந்த 7 மாதம் நான் பணம் போட்டாச்சு, நீங்கள் வந்து எதுவுமே கேட்கல, இத்தனை நாளாக நீங்கள் என்ன பண்ணீங்க, இப்போ வந்து கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேங்க. நான் வந்து வாங்காமல் விட்டுட்டு சாந்தான் அன்றைக்கி உங்கள்கிட்ட, அதனால தான் இன்றைக்கி வந்தேன்னாங்க. சரின்ட்டு அவங்க போயிட்டாங்க. நான் மறுபடியும் வந்து திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து வேலைக்கு போயிட்டுங்க. மறுபடியும் சரின்னு சொல்லி நான் புதன்கிழமை போய் பார்த்துட்டு வரலான்னு போனேங்க. போய் பார்க்குற போது இன்ட்ரி போட சொன்னாங்க புக்கை. இன்ட்ரி போட்டதுமே 1200 ரூபா தான் இருந்ததுங்க அந்த பாஸ்புக்கில். நான் 90,000 போட்டிருக்குறேன்னு இல்லைங்க, 1200 ரூபா தான் இருக்குதுங்க. எப்படிங்க அந்த பணம் 90,000 எங்கிங்க அப்படின்னு நான் கேட்டேங்க. பார்த்துட்டு சொல்கிறேன் இரு அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. எனவே மாவட்ட நிர்வாகம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் உரிய விசாரணை நடத்தி பொதுமக்களின் சேமிப்பு பணத்திற்கு தகுந்த பாதுகாப்பினை ஏற்படுத்தி தர வேண்டும் என வங்கியின் வாடிக்கையாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்ட அரங்கில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024க்கான சிறப்பு முதலீடு மாநாடு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தர்மபுரி மாவட்டத்தில் தொழில் தொடங்க உள்ள தொழில் முதலீட்டாளர்களுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை முதலீட்டாளர்களுக்கு வழங்கினார். சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி அருகே திருமலை என்ற முதியவர் கடந்த 2020ஆம் ஆண்டு வீட்டில் தனியாக இருந்த 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துள்ளார். இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் திருமலை மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்த வழக்கு சேலம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஜெயந்தி சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த திருமலைக்கு 19 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். காரைக்கால் அடுத்த திருநள்ளாரில் அமைந்துள்ள ஸ்ரீ சனி பகவன் ஸ்தலத்தில் 2.5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சனிப்பெயர்ச்சி விழா வெகு விமர்சையாக நடைபெறும். அவ்வாறு இந்த ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்க உள்ள சனிப்பெயர்ச்சி விழாவிற்கான முன்னெடுப்பு பணிகளுக்காக பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா மையத்தில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. கலை நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகள் பலர் கலந்து கொண்டு ஆர்வத்துடன் நடனமாடி தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். மேலும் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு சாதி சான்றிதழ் எடுப்பதில் ஏற்படும் சிரமங்களை அரசு கவனத்தில் கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சரான மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை அண்ணா சாலையில் உள்ள அரசு மதரச ஆசம் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய கல்வி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா கலந்து கொண்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்தியாவினுடைய மிக சிறந்த கோல் கீப்பராக ஹாக்கியிலே திகழ்ந்தவர் முனீர் ஷேக். அவரும் ஒலிம்பியன். அவரும் இந்த பள்ளிக்கூடத்தினுடைய மாணவர் என்பது நமக்கெல்லாம் இந்த பள்ளிக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பை சேர்க்கக்கூடிய ஒன்றாக. அது மட்டுமல்ல, இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, முகமது கவுஸ் உள்பட 10 பேர் சர்வதேச இன்டர்நேஷனல் ஃபர்ஸ்ட் கிரேட் அம்பையர்ஸாக இருந்திருக்கிறார்கள் என்பதும் மிகப்பெரிய ஒரு சிறப்பாக இருக்கிறது. எனவே ஹாக்கியிலே இந்தியா தரமளித்தது என்றால் அதில் மதரசே ஆசனுடைய மாணவர்களுடைய பங்களிப்பு அரும்பெரும் பங்களிப்பாக இருந்திருக்கின்றது என்பது இந்த பள்ளிக்கூடத்தினுடைய தனி சிறப்பாக. நடிகை த்ரிஷா குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் சென்னை 1000 விளக்கு காவல் நிலையத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார்.
நடிகை த்ரிஷா குறித்து நடிகர் மன்சூர் அலிகான் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய கருத்துக்கு பல்வேறு தரப்பில் இருந்தும் கண்டனங்கள் எழுந்தன. மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக காவல்துறை தலைமை இயக்குநருக்கு தேசிய மகளிர் ஆணையம் பரிந்துரை செய்தது. அதன் அடிப்படையில் மன்சூர் அலிகான் மீது 1000 வழக்கு அனைத்து மகளிர் காவல்துறையினர் இரு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து நேற்று விசாரணைக்கு ஆஜராக சம்மன் அனுப்பியிருந்தனர். தொண்டை பிரச்சனை காரணமாக பேச முடியாததால் விசாரணைக்கு நேற்று ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரியும் இன்று ஆஜராவதாகவும் காவல்துறைக்கு மன்சூர் அலிகான் கடிதம் எழுதியிருந்தார். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் மன்சூர் அலிகான் விசாரணைக்காக சென்னை 1000 வழக்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஆஜரானார். சென்னையில் நடைபெற்ற படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமல்ஹாசன் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உருவாகி வரும் இந்தியன் 2 படமும், லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் தயாராகும் தலைவர் 170 படமும் சென்னையில் ஒரே அரங்கில் அருகருகே நடைபெற்றது. இதையடுத்து படப்பிடிப்பு தளத்தில் நடிகர்கள் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஒருவரையொருவர் சந்தித்துக் கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 5740 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 80 ரூபாய் உயர்ந்து 45,920 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 20 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 20 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. பொலிவியாவில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் சுமார் 75 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் மரங்கள் கருகி சாம்பலானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. கோடை வெயிலை முன்னிட்டு பல பகுதிகளில் ஏற்பட்ட காட்டுத்தீயில் பொலிவியாவில் சுமார் 75 லட்சம் ஏக்கர் நிலப்பரப்பில் மரங்கள் கருகி சாம்பலானதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. பொலிவியாவில் பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுப்படுத்த அந்நாட்டு அரசு உலக நாடுகளின் உதவியை நாடியுள்ள நிலையில் வெனிசுலா அரசு மேலும் 40 தீயணைப்பு வீரர்களை அனுப்பி வைத்துள்ளது. வானம் புகை மண்டலமாக காட்சியளிப்பதால் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டு பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. நெருப்பு பரவுவதை கட்டுப்படுத்த தீயணைப்பு வீரர்களுக்கு காவல்துறை அதிகாரிகள் உதவி வருகின்றனர்.